சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட் ரூபாய் 7,500 உயரும் குறைஞ்சபட்ச பென்ஷன் மத்திய அரசின் பல திட்டங்கள். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் EPFO திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் குறைஞ்சபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகை ரூபாய் 1000 ஆக இருக்கும். ரூபாய் 7,500 உயர்த்துவது குறித்து மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. விலைவாசி உயர்வு மற்றும் மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த உயர்வை வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நாடாளுமன்ற குழுவில் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. விரைவில் சாதகமாக அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்தால் EPS 95 பிரிவின் கீழ் வரும் லட்சக்கணக்கான தனியார் துறை ஓய்வூதியதாரர்கள் பெரும் நிதியை பயன் அடைவார்கள். இதனுடன் வருங்கால வைப்பு நிதிக்கு PF 8.25% வட்டி வழங்கும் ATM மூலம் எளிதாக பணம் எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. EPFO திட்டமிட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கம் மூலம் பணம் பரிவர்த்தனை வேகப்படுத்துவதன் சூழலில் இந்த பென்ஷன் உயர்வு முதியோர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தப்படும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.